வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. ஒரு வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அந்த சிறுமியோட படுகொலை சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளி போலீஸ் நெருங்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த போலீஸ் உழைச்ச உழைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுக்கு உண்மை குற்றவாளியை தப்பு விடுறதுக்காக ஏதோ ஒரு குற்றவாளியை ஏற்கனவே இருக்க சரித்திர பதிவீடு குற்றவாளியை ஜாமீன் கையெழுத்து போட வந்தவரை பிடிச்சி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. போலீஸ் அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. போலீஸ் அந்த விசாரணை முடித்து அவங்க கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விசாரணை சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அந்த 10 தனிப்படை அவ்வளோ சாதாரணமாக வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. தனிப்படை எப்படி வேலை செய்யுங்கிறது எனக்கு தெரியும். என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்க விஷயம். இந்த தனிப்படை ஏன்னா எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. இல்லை கண்ணால் பார்த்த எவிடன்ஸுன்னு சொல்லி ஒரு நபருடைய அடையாளங்கள் எதுவுமே கிடையாது, சாட்சிகள் கிடையாது. அந்த இடத்துல நடந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோ ஒரு சாமானியமான விஷயம் கிடையாது. இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி இல்லட்டா கூட அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு தனிப்படைகள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 98 சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல நமக்கு வெளியிட்டது அவங்க ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. 98 ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது போக அந்த இடத்துல நடந்த 2500 செல்ஃபோன் உரையாடல்கள், அந்த இடத்துல புழங்கின 2500 செல்ஃபோன் சந்தேகத்துக்கு இடமான செல்ஃபோன் உரையாடல்கள்லாம் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர்களை நேரடியாக பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்கலாம், மறைமுகமாக பண்ணிக்கலாம், டிஜிட்டல் முறையில் அவங்க விசாரணை பண்ணியிருக்கலாம். 2500 செல்ஃபோன் சிக்னல்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இது சில தனிப்படைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போக 460 பழைய குற்றவாளிகள் அந்த ஏரியாவில் குற்றவாளிகள்னு சொல்லி, அதாவது குற்றவாளிகள்னு சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், எஃப்ஐஆர் போட்டிருக்க நபர்கள் இருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 460 நபர்களை விசாரிச்சிருக்காங்க. நேரடியாக விசாரிச்சுக்கலாம், அந்த ஊரில் விசாரிச்சுக்கலாம், அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க எங்கெங்கே இருந்தாங்க அப்படிங்கிற இடத்துல விசாரிக்கலாம். 461 குற்றவாளிகளை இந்த கேஸில் விசாரணை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயமா இருந்தது, வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் 800 ஆண்கள் இருக்காங்க. இந்த 800 ஆண்களே மறைமுகமாகவும் நேரடியாகவும் பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஊரில் இருந்தாங்களா, வெளியில் போயிட்டாங்களா, அவங்களுடைய எல்லா விதமான ஹிஸ்ட்ரி எடுத்து இந்த 800 ஆண்களையும் அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பண்ணி தான் இந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குற்றவாளி அவர் பேர் தர்ம முனீஸ்வரன் பேரை வச்சுக்கிட்டு அவளை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. சாயல்குடியை சேர்ந்த அந்த நபர், இந்த சாயல்குடியை சேர்ந்த நபர் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு கேஸில் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை திருடிட்டு தான் இந்த குற்றவாளி செயலே செஞ்சுருக்கான். பார்த்திபனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த நபரோட பைக்காக வந்திருக்குது. நான் அந்த பைக் நம்பரை வச்சு பார்க்கும்போது பார்த்திபனூர் அப்படிங்கிற ஒரு நபரோட, அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபரோட பைக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான். அவரை போய் கேட்கும்போது என் பைக் ஏற்கனவே திருடு போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது, அப்போது அந்த திருட்டு வழக்கில் ரிசர்ச் பண்ணும்போது தான் இவர் வந்திருக்கிறார். இவர் மேலே இந்த கேஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 33 கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அவர் ஆயுள் தண்டனை பெற்றார். ஒரு 60 வயசு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேஸில் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதி. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுலேருந்து விடுதலையாக வந்திருக்காரு. அதே சுவாரஸ்யமான ஒரு கதையாக சொல்லப்படுது. அவர் எப்படி தப்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் ரொம்ப மூலக்காரனாக இருந்திருக்கான். அந்த பார்த்திபனூர் அந்த எட்டயபுரத்தில் அந்த மூதாட்டியை அவன் கற்பழித்து கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் செக் போஸ்ட்டில் நிற்க போலீஸை போய் தாக்கியிருக்கான். தாக்கும்போது ஒரு சின்ன பெட்டி கேஸில் போய் அரசாத மாதிரி அந்த நேரம் அந்த கேஸில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த எட்டயபுரம் மூதாட்டி வழக்க போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கு. குற்றவாளி சிக்கவே இல்லை. இவர் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரா, 2 வருஷம் கழித்து தான் அந்த குற்றவாளி தான் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் குற்றத்தை பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். நம்ம சினிமாவெல்லாம் வரும் இல்லையா, குற்றம் பண்ணவர் ஜெயிலில் இருப்பார், ஏதோ ஒரு சின்ன கேஸில் பெட்டி கேஸில் போய் ஏன்னா லேசாக அடிச்சுட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடும் இல்லையா, அந்த மாதிரி போலீஸை தாக்கிட்டு ஒரு கேஸில் உள்ளே போய் உட்காந்துருக்கான். அவ்வளோ தூரம் மூளையாக செயல்பட்டுருக்கான் இந்த முனீஸ்வரன். அந்த பாலியல் கேஸ் அப்படிங்கிறது 3 கேஸ் இருக்குது. இதோட 3 கேஸ் ஆச்சு. 3மே வன்கொடுமை கேஸ் தான், எல்லாமே கொலை செய்யக்கூடிய ஒரு கேஸ் தான்.
இதில் கூட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான விசாரணைகளையும் தரவோ பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் போக அந்த பெண்ணோட கை நகத்துக்குள்ள இவரோட சதை இருந்திருக்குது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி போலீஸ் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ சாமானியமாக இருக்காது. ஒரு நபரை சந்தேகப்பட்டோடனே உடனே அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவனை வந்து தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணி அவன் வாயிலேருந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள வரைக்கும் அவன் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணி எல்லா விசாரணையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிக்கில் வந்து கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த நபரை வந்து போலீஸ் பிடிச்சிருக்கணும். பிடிச்சி சரியான முறையில் கவனித்து தான் போலீஸ் வந்து இப்போ வெளியில் வந்து பப்ளிக்கில் இன்றைக்கி நியூஸை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 கேஸு, அதுலேயே ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதியை வந்து இந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. எல்லாத்தையும் போலீஸ் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்கு தான் அப்பப்போ வந்து சாலைகளில் நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க, யார் யார் இந்த பைக்கில் போகிறாங்க வராங்கன்னு சொல்லி செக் பண்ணுறது காரணம் வந்து அதுதான். அதில் சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்குது. பெரும்பாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த நிலமையில தான் இருக்கிறாங்க. ஒன்று ஜெயிலுக்கு போய் வெளியில் வரும்போது ஒன்று அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக மாறிடுவான், இல்லை ரொம்ப ரொம்ப கெட்டவனாக மாறிடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனுக்கு வந்து பலவிதமான பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பெரிய பெரிய குற்றவாளிகளோட பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். எப்படிலாம் நீ டெக்னிக் ஓன் கேஸ் என்ன ஓன் கேஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஜெயிலுக்குள்ள கடந்துட்டு உட்காந்து 24 மணி நேரமும் வந்து போர் அடிக்கும் இல்லையா? அப்போ பக்கத்தில் இருக்க குற்றவாளிகிட்ட உட்காந்து நீ என்ன கேஸில் உள்ள வந்த, எப்படி பண்ண, எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி அது அதாவது தவறே பண்ணாமல் தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத படிச்சுக்கிடுவானுங்க. இன்னும் நிறையா குற்றவாளிகளோட பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அங்கேருந்து வெளியில் வரும்போது கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வரும்போது வெளியில் வந்து இந்த குற்றவாளிகள் எல்லாமே ஒரு குரூப்பாக வந்து சேர்ந்து மொத்தமாக தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ போலீஸ் வந்து இதுவரைக்கும் பண்ணாத விசாரணையெல்லாம் பண்ண வேண்டிய அளவுக்கு அவங்க தப்பு பண்ணுவாங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக தப்பு பண்ணுவாங்க. அதில் ஜெயில் அப்படிங்கிறது வந்து திருந்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகமான ஒரு விஷயந்தான். எங்கேயாவது ஒரு சில நபர்கள் தான் அந்த மாதிரிலாம் வந்து திருந்துவாங்க. மற்றபடி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சுனாலே அவன் வந்து ரொம்ப பிரில்லியண்டான குற்றவாளியாக மாறிடுவான். அப்படி தான் இந்த தர்ம முனீஸ்வரனும் மிகப்பெரிய குற்றவாளி ஆயிடுவான். சின்ன சின்ன கேஸில் போயிருந்துருக்கலாம், ஆனால் போயிட்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவனுக்கு அதில் எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவோமே, எப்படி தப்பு பண்ணால் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருமே, அரெஸ்ட் பண்ணிடுமே அப்படிங்கிற பயம் அவனுக்கு வந்து எப்போவுமே இருந்த மாதிரி தெரியல. அதுக்கு நிறைய பேர் சொல்கிற மாதிரி மது, போதை, கஞ்சா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இதில் போலீஸோட இந்த உழைப்பு வந்து ரொம்ப மிக கடுமையானது. இந்த 10 தனிப்படை அப்படிங்கிறது நம்ம பேருக்கு 10 சொன்னால் கூட அதில் ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து அதில் வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கா 50 கிலோமீட்ரு, ஏன்னா இந்த வேடநத்தம் கிராமத்துக்கும் சாயல்குடிக்கும் வந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவு, 50 கிலோமீட்டர் தூரம். இந்த 50 கிலோமீட்டர்லேருந்து ஒரு குற்றவாளி வந்து இங்கே தப்பு பண்ணியிருக்கான். அந்த அவ்வளோ தூரம் வந்து ட்ரேசர் பண்ணி அவன் பிடிக்கணும் போது ஆயிரக்கணக்கான போலீஸாரெல்லாம் அங்கங்கே ரோட்டில் படுத்து கிடந்து தான் வந்து இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க உழைப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதுக்கு எல்லாத்தையும் விட ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது முறைப்படி விசாரணை பண்ணியிருந்தால் இத்தனை ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களுடைய உழைப்பு வந்து இதில் தேவைப்பட்டிருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.